இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நான் போறேன் நிறுத்திட்டேன், நிறுத்திருவேன், நிறுத்தப் போறேன் அப்படின்னு சொல்ற அரசர்கள் மத்தியில, தன் வசதி, வாழ்க்கை, பதவி இதையெல்லாம் விட அறம் தான் மேலுன்னு சொல்லி மக்களுக்காக உயிரை விட்ட கோப்பெருஞ்சோழனோட கதைய பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஏன் கோப்பெருஞ்சோழன் உயிரை விட்டாரு? எதுக்காக விட்டாருன்னு கோப்பெருஞ்சோழனே விடை சொல்ற மாதிரி புறநானூறு பாடல்ல சொல்லியிருக்காங்க. ஒரு செயலை செய்யலாமா வேண்டாமா இல்ல சும்மா இருக்கலாமான்ற குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். இது செஞ்சா நமக்கு நன்மை தருமா தீமை தருமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே நம்ம தடுமாறி நிக்கிறோம். ஆனா செஞ்சாதானே தெரியும் அதோட விளைவு என்னன்னு. யானை வேட்டை போனவருக்கு நினைச்ச மாதிரியே யானை கிடைக்குது. காடையை வேட்டையாட போனவருக்கு அவர் நினைச்ச மாதிரியே காடை கிடைக்கல. ஆனா வேட்டையாட போனதுனாலதானே அது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரிஞ்சது. இன்னைக்கு போர் மனிதர்களை அழிக்குது. போர் ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் உண்ணா நோன்பு இருக்கிறேன். இதனால நான் என்னோட உயிரையும் விடுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஆனா இதனால போர் நிக்கலாம், நிக்காமலையும் போகலாம். ஒருவேளை எண்ணெய்க்காகவும் தொன்னைக்காகவும் இந்த உலகம் முழுக்க போர் நடந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னா, இந்த போரை ஒழிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை, இந்த விதைய முதல்ல நான் தான் போட்டேன்ற நிம்மதியில நான் விண்ணுலகத்துக்கே போயிடுவேன் அப்படின்றாரு. ஒருவேளை விண்ணுலகம் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லைன்னா, நான் மறுபிறவி சூழல்ல இருந்து விடுதலை ஆயிடுவேன். ஒருவேளை இது ரெண்டுமே இல்லைன்னா, என்னுடைய புகழ் இமயமலை போல் உயர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா நல்ல நோக்கத்துக்காக உயிரை விடுறது சரிதானே அப்படின்னு சொல்றாரு.